ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் 2025 எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற சொல்லி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களோட ஃபோட்டோ, சயின்ஸு, ரோல் நம்பரு, மற்ற உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்ட் டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு, அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது உங்கள் கொஷின் பேப்பர் மீடியம் என்ன, எந்த டேட்டு, அதோட டைமிங்கு, எப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், எப்போ லாஸ்ட்டாக ரிப்போர்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஸோ எந்த சென்டர் மார்க் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த சென்டருக்கு அந்த டைம் பர்டிகுலர் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு பிஃபோராகவே நீங்கள் ரீச் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் என்ன நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோ என்ன அப்லோட் ஆகிருக்கோ சேம் ஃபோட்டோவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பிஃபோர் ரீச்சிங் சென்டருக்கு முன்னாடியே இது பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு கேண்டிடேட்ஸோட ஸ்டூடெண்ட்டோட லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கம்பல்சரி இங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் சென்டருக்கு ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் வந்து கம்பல்சரி சைன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட் கார்ட் சைஸ் 4:6 ஃபோட்டோ கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கரெக்டான ஃபோட்டோவை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு, ப்ராப்பராக ஸ்பேஸ் விட்டு இப்போ ஒட்டியிருக்காங்களான்னு வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற ஃபோட்டோவும் சேமாக இருக்குதான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து போஸ்ட் கார்ட் சைஸில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அக்ராஸ் ஃபோட்டோ சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்விஜிலேட்டர் வந்துட்டு ரைட் சைடு வந்து ஃபோட்டோவில் வந்து ரைட் சைட்லேருந்து வெளியே போகிற மாதிரி சைன் பண்ணுவாங்க. இதுவெல்லாம் வந்து அங்கே நீங்கள் போய் இன்விஜுவலேட்டர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து இந்த அட்மிட் கார்டு மஸ்ட் பி கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அட்மிட் கார்டு இல்லாமல் உள்ள அலோடே கிடையாது. சரிங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மறுபடியும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போ, அதோட டைமிங் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், அது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர், அது இன்விஜிலேட்டர் தான் வந்து சைன் பண்ணுவார். இது இங்கேயும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் இங்கேயும் வந்து நீங்கள் சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் பேஜில். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அடுத்து நம்ம பார்க்குறது பேஜ் நம்பர் 3, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட். ஓகேங்களா? கேண்டிடேட்டுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எதாவது ஃபாலோ பண்ணணும் அவங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் என்னென்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது, கேண்டிடேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ஆன் டைம் நம்ம ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் சென்டரோட கேட் க்ளோசிங் டைம் தாண்டி அவங்க வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேட் க்ளோஸ் டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி என்ன ரிப்போர்ட்டிங் டைம் வர சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் உள்ளார நீங்கள் போயிடுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். அதாவது என்னென்னா நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகாத வரைக்கும் ஓகேங்களா அவங்க வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியே போகிறதுக்கு. சரிங்களா? நீங்கள் நினச்சா டக்குன்னு எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாதியிலே முடிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து உள்ளார உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட் 3 hours வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ளீஸ் வெயிட் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் இன்விஜிலேட்டர் அண்ட் டு நாட் கெட் அப் ஃப்ரம் யுவர் சீட் அன்டில் அட்வைஸ்ட்.
அதாவது அவங்க முக்கியமாக சொல்லிக்கிறது என்னென்னா, இன்விஜிலேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நீங்கள் உங்களோட சீட்லேருந்து எந்திரிக்கக்கூடாதுங்கிறது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் கேர்ஃபுல்லி அண்ட் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் வித் அட்மிட் கார்டு அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹியர் டு தம். ஸோ அவங்க வந்து அட்மிட் கார்டு வந்து கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதை கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறத கிளியராக அந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த அட்மிட் கார்டு கன்சிஸ்ட் ஆஃப் 3 pages. அதாவது இப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேங்க, அதே தாங்க. சென்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் செல்ஃப் டெக்கரேஷன் ஃபஸ்ட் பேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரெண்டாவது பேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் பேஸ்ட் பண்ணி அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது நம்ம பார்த்தோம். பேஜ் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்களா. இந்த கேண்டிடேட் ஹேஸ் டு டவுன்லோட் ஆல் பேஜஸ். ஓகேங்களா. இந்த 3 பேஜுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, த அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல் subject to satisfying the eligibility conditions as given in the information bulletin. ஓகேங்களா. அதாவது இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொவிஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டை கம்பல்சரி நீங்கள் வந்து கேரி பண்ணணும். சரிங்களா. இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க இனிஷியலாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை த லொக்கேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வேணும் எ டே இன் அட்வான்ஸ் ஸோ தே டு நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ஏதோ சம்திங் இதே இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நீங்கள் வந்து எக்ஸாம் இதுதான் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்துருச்சுன்னா அந்த எக்ஸாம் ஹால், காலேஜு, ஸ்கூலோ எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து நேரடியாக ஒரு நாள் முன்னாடி போய் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் போய் வந்து செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. அதோட ட்ராவலிங் கன்வீனியன்ட் என்ன ஏதுங்கிறத நீங்கள் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கங்க. ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த ரூட் இதுதான், இந்த மோடில் நம்ம ட்ராவல் பண்ணால் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம் அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோ கேண்டிடேட் would be allowed to enter the examination center without admit card, valid ID proof and proper frisking will be carried out through the handheld metal detector. அதாவது என்னென்னா, அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறது, நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் என்டர் ஆகும்போது அட்மிட் கார்டு கம்பல்சரி இருக்கணும், உங்களோட ஐடி ப்ரூஃப், ஓகேங்களா, ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி இருக்கணும். அது போக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. செக் பண்ணுறது கூட உங்களுக்கு மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் வந்து என்னென்னா, ஆல்ரெடி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரிலீஜியஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ரியராக ஒரு 2 hours இயர்லியராகவே போய்க்கணும். ஓகேங்களா. அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து இப்போ லேடிஸ் தனியாக வந்து அவங்க வந்து ஃப்ரிஸ்கிங், அதாவது அவங்கள தரவாக செக் பண்ணுறதுக்கு லேடிஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா. அந்த மாதிரி விஷயம் தான் இருந்தால் நீங்கள் ப்ரியராக அட்வான்ஸாகவே போயிட்டு உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து வந்து, கேண்டிடேட்ஸ் வில் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி ஃபாலோயிங் த ஐட்டம்ஸ் வித் தெம் இன்டு த எக்ஸாமினேஷன் மெனு. அதாவது அவங்க என்னென்ன கண்டென்ட்டு என்னென்ன நீங்கள் கையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வந்து அதாவது ஆல்ரெடி நீங்கள் 1 liter வாட்டர் பாட்டிலாக விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த பேப்பர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோடட் ஆன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி பேஸ்டட் ஆன் த அட்டெண்டன்ஸ் ஷீட். அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, இதுலேயும் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதே சேம் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அங்கே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகணும். அது வந்து அங்கே அட்டெண்டன்ஸில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஹேவிங் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ்டு ஆன் த டெசிக்னேஷன் ஸ்பேஸ் டவுன்லோட் ஃப்ரம் த என்டிஏ வெப்சைட் எ கிளியர் பிரிண்ட் அவுட் A4 சைஸ் டியூலி ஃபில்ட் இன். அதாவது நீங்கள் வந்து A4 சைஸ் பேப்பரில் தான் அதை உங்கள் அட்மிட் கார்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அதான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் ப்ராப்பரான ஸ்பேஸ்க்குள்ளார வந்து ஒட்டிக்கிறோமா அப்படின்னு இப்போ நீட்டாக இருக்கணும், கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து, பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் த கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் இந்த அண்டர்டேக்கிங் இன் எலிஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங். ஓகேங்களா. அதாவது என்னென்னா, எதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா. இது இன்கேஸ் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரைப் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில் நீங்கள் ப்ரியராக
சென்டருக்கு போயிட்டு ஓகேங்களா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணால் தான் அவங்க அதுக்குண்டான வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா candidate should put their signature and paste the photograph at the appropriate place. They should ensure their left hand thumb impression in clear and not smudged. அதாவது என்னன்னா நம்மளோட கையெழுத்து ஓகேங்களா ஆல்ரெடி என்ன சைன் பண்ணியிருக்கோமோ அப்லோட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தான் சேம் கையெழுத்து தான் நம்ம போட்டிருக்கணும். அட் சேம் டைம் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு தம்ப் இம்ப்ரெஷன் நம்ம வைப்போம். அது வந்து இப்போ நிறையா அந்த பேடில் வந்து தொட்டுட்டு வைக்கும்போது அப்படியே பெயிண்ட் அடித்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ரேகை விழுகிற அளவுக்கு நீட்டாக வந்து அதில் வந்து கை ரேகை வச்சு ப்ராப்பராக கொண்டு போகணும், கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்து கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் தேர் ஆதார் கார்டு டு த சென்டர். அதாவது நீங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஓகேங்களா, உங்களோட கரண்ட் டீட்டெயில்ஸு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அப்டேட் பண்ணி உங்கள் ஆதார் ஐடியை வந்து கொண்டு போங்க. சரிங்களா? அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்துட்டு அவங்களோட ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் அவங்களோட அந்த ஃபிசிக்கல் சேலஞ்ச் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அவங்க அது இல்லாமல் அட்லீஸ்ட் அவங்க வந்து 3 hours முன்னாடியே வந்துடணும்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Candidates are not allowed to carry any personal belongings, including electronic devices, mobile phones, and other banned prohibited items listed in the information bulletin to the examination center. Examiner official will not responsible for the safe keeping personal belongings, and there will be no facility at the center. அதாவது நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னலாக என்னோடய திங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக உள்ள அலோடு கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி அன்னெசரியாக நீங்கள் கொண்டாந்து வெளியே ஏதாவது வச்சுட்டு மிஸ் ஆகுதுன்னா அப்படின்னா இவங்க சென்டர் வந்து எந்த ஒரு இடத்துலையும் பொறுப்பு ஏற்காது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயமும் எடுத்துகிட்டு போகாதீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க blank paper sheets for rough work will not be provided in the examination hall. Rough work is to be done in the space of provided for this purpose in the test booklet only. ஓகேங்களா? அதாவது என்னென்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறது வந்து நீங்கள் எனி A4 ஷீட் அந்த மாதிரி நம்ம கொண்டு போக முடியாது, அங்கே யாரும் வந்து நமக்கு தரவும் மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஒரு ஒயிட் ஷீட் வந்து ஒரு பேஜ் வந்து எம்டி பேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு. ஓகேங்களா? அதுலேயே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை தான் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. No candidate should adopt any unfair means or indulge in any unfair examination practice, as the examination centers are under surveillance of CCTV and equipped with jammers. அதாவது நீங்கள் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ் ஓகேங்களா அன்னெசரியான எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாமினேஷன் எகென்ஸ்டாக எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சிசிடிவி கேமராவும் எல்லாம் உங்களுக்கு மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. அஸ் வெல் அஸ் ஃபோன் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி டெக்னிக்கலாக ஏதாச்சும் டெக்னிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணி எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஜாமர்ஸும் வந்து அங்கே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? On completion of the test, candidate must hand over the OMR sheet, both original copy and office copy, and take away only the test booklet with them. It will be responsibility of candidates also to ensure that OMR sheet submitted him or her carries his or her signature as well as signature of the invigilator at the predetermined spaces. அதாவது நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, நீங்கள் ஆன்சர்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க, அதில் இண்டிவிஜுவலேட்டர் சைனு உங்களோட சைனு எல்லாமே ப்ராப்பராக இருக்குதான்னு பிஃபோர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அதெல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டுமே வந்து 2 காப்பீஸ் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஒரிஜினல் காப்பி அண்ட் ஆஃபீஸ் காப்பின்ட்டு 2 காப்பியுமே நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நம்ம கையில் வெறுமனே கொஷின் பேப்பர் மட்டும்தான் கொடுத்துடுவாங்க, அதை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா no bio breaks will be allowed during first 1 hour after beginning of the examination and last half an hour of the examination. அதாவது உங்களுக்கு பர்சனல் ரெஸ்ட் ரூம் போகணும் ஓகேங்களா இது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குதுன்னா அதெல்லாம் ப்ரியராகவே எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி எல்லாம் கொஞ்சம் அவுட் சைடு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க.
ஓகேங்களா. அளவாக நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டரெல்லாம் இன்டேக் எடுத்துக்கங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரும் லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து கம்பல்சரி நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணிக்கங்க. Apart from the biometric attendance and frisking at entry, candidates may be frisked and biometric attendance may be taken again on the entry of bio breaks or toilet break. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மறுபடியும், அதாவது நீங்கள் இன்கேஸ் எனக்கு டாய்லெட் வருது மீன்ஸ் அதாவது வாஷ்ரூம் போகணும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த டயத்தில் என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறுபடியும் செக் பண்ணுவாங்க, பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதனால் வந்து உங்களுக்கு டைம்ஸ் அதிகமாக விரயமாகும். ஓகேங்களா. அந்த மாதிரி விரயமெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ப்ரியராகவே உங்கள் ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா. எக்ஸாம் ஹாலில் கொண்டு போயிட்டு வந்து முழுமையாக 3 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் அதாவது யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. எக்ஸாம் பண்ணுறதுக்கு அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா candidates are advised not to indulge in use of unfair means, impersonation, etc. Candidates found using unfair means are liable for strict action, including debarment from appearing in all the examination conducted by NTA. ஓகேங்களா. அதாவது நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணாவோ ஆள் மாறாட்டம் பண்ணாவோ NTA கண்டக்ட் பண்ணுற ஃபர்தர் எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக டிபார்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தவிர நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் அவுட்டோ அதை நீங்கள் கவனிங்க. சரிங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இம்பார்ட்டன்ட் அட்வைசரிஸ் டு கேண்டிடேட். NTA uses AI-based real-time analytical tools and technologies to map likely or potential use of unfair means cheating behavior by candidates at all centers both during and post examination. அதாவது NTA வந்து AI based analytical tools வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்காகனா மீன்ஸ் ஏதாச்சும் சீட்டிங் வந்து இந்த மாதிரி நடக்கலாம், எக்ஸாம் அப்போ எப்படி சீட்டிங் நடக்கும், எக்ஸாம் முடிஞ்சு எப்படி சீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து உங்களை ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு அன்ஃபேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே முயற்சி எடுக்காதீங்க. சரிங்களா. அவங்க வந்துட்டு ப்ராப்பர் செக்யூரிட்டியாக அவங்க எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. Candidates are advised to check updates on the NTA websites regularly, nta.ac.in and neet.nta.nic.in. Okay, so to also check their mailbox of the registered email address and SMS in their registered mobile number for the latest updates and information. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து NTA-ஓட வெப்சைட்டோ ஓகேங்களா neet.nta வெப்சைட்டும் ஓகேங்களா அந்த 2 வெப்சைட்டையும் ரெகுலராக நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் வரும் அல்லது ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வரும் இன்ஃபர்மேஷன். சரிங்களா. இது மட்டும்தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்களே தவிர்த்து வேறு எந்த கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் அசிஸ்டன்ஸ் யூ கேன் ரைட் டு NTA at neetug2025@nta.ac.in or call at helpline number 01144075900 or 01169227700. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களோட கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் NTA-க்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த இமெயில் neetug2025@nta.ac.in வந்து இவங்க இமெயில் பண்ணலாம். அல்லது நீங்கள் அவங்க கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹெல்ப்லைன் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன உங்களுக்கு ஹெல்ப் என்ன வேணுமே அதை நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஒன்அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.